வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. இன்னைக்கு பச்சைக்கோள் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பச்சைக்கோள் ரசம் வந்து சளிக்கு இருமலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேங்க, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க, ஒரு 1/4 ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேங்க, 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க, பூண்டுங்க ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு சிறுசாக இருக்குன்னா ஒரு 10 பல் போட்டுக்கிறேங்க. பெரிய நெல்லிக்காய்ச்சோடு புளி சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா கழுவிக்கிறேங்க. இதில் கல் இருக்குது, கழுவிட்டு நான் இந்த செலவோடு சேர்த்துக்கிறேங்க. இது பூரா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ செலவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கடாயை வச்சுருக்கிறேங்க, ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கடுகு ஒரு இதுங்க, சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரைச்செடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. ரசம் நல்லா கொதிக்கிட்டுங்க. ரசம் நல்லா கொதிக்குதுங்க. இன்னும் கொதிக்கிட்டுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு.
1 வயசுக்கு மேலான குழந்தைகளுக்குங்க இது மாதிரி பச்சைக்கோள் ரசம் வச்சுங்க காரம் கம்மியாக போட்டு சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சி ஊட்டினாங்க சளியெல்லாம் முறிஞ்சு கொடுத்துருங்க. ரசம் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இது கூடயே நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மல்லித்தழை நறுக்கி வச்சுருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பச்சைக்கோள் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.